நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்று ஒரு சிறுகதை வாசிக்கிறேன். கோ. ஒளிவண்ணன் அவர்கள் எழுதின சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதை. முதல்ல கோ. ஒளிவண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அ ஒரு ஓராண்டுக்குள் பழக்கம். ஒரு வாசிப்பு குழுவுல அ இணைந்ததிலிருந்து அவருடைய திறமைகள நான் நேர்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் வந்து அ ப பல முனை திறமை உள்ளவர். பன்முறை திறமை உள்ளவர். ஆ அதாவது என்னன்னா, கொரோனா சமயத்துல நம்ம எல்லாருமே அ வீட்டுக்குள்ள அடைஞ்சு, நேரத்த எப்படி போக்குறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல, இவரு நல்ல 2 காரியங்கள பழகியிருக்காரு. அந்த கொரோனா சமயத்துல பழகுனது தான். அ அதுல 1 கதை எழுதுனது. 2வது சமைக்கிறது. இது 2ம் அ முதல்ல தொடங்கி பழகியிருக்கிறாரு, அந்த சமயத்துல. ஆ அவர் ஒரு பதிப்பாளரும் கூட. எமரால்டு பதிப்பகத்தின் உரிமையாளர். அவங்க 3 தலைமுறையா பதிப்பக தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறந்த பேச்சாளர், வாசிப்பாளர். அவர் பத்தி சொல்லிட்டே போலாம். ரொம்ப நட்பை மதிக்கக்கூடியவர். ஆ பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். ரொம்ப திறமையானவரு. கதை எழுதுறது அ ஆரம்பிச்சிருக்கிறாரு. கதை எழுதுவோமேன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. தொடக்கத்துலலாம் என்னைப் போல சில நண்பர்களுக்கு அந்த கதைய அனுப்புவார். அதுல ஈகோ இல்லாம பண்ணுவாரு அது. அ கதைய அனுப்பி, "அதுல ஏதாவது மாற்றங்கள் தேவையா இருக்கான்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்வாரு. அ நல்ல அ சிம்பிளா நல்ல நல்ல கதைகளா இருக்கும். நான் இப்போ ஒரு 4, 5 கதைகள் அ கொஞ்சம் கொஞ்சம் கடினமான கதைகள் வாசிச்சதுனால, அ ஒரு ஒரு எளிமையான ஒரு கதைய வாசிக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னோட மகள்ட்ட சொன்னேன். "அம்மா வாசிச்சியா?" அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா, "அம்மா உன் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப அம் அப்படி அ கொஞ்சம் கடினமான விஷயம் உள்ளதா இருக்கு. எங்களுக்கு ஈஸியா காதல் அப்படி போச்சுன்னா, நாங்க கேட்போம் கண்டிப்பா" அப்படின்னு. அப்பதான் நான் நெனச்சேன், நமக்கு மட்டும் பிடித்தது அப்படின்னு ரொம்ப அது எனக்கு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதாவது சிறந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்போது, அத நம்மள சேர்ந்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நெனைப்பேன். அதனால கண்டிப்பா நான் எனக்கு பிடிச்ச கதைகள் தான் அதிகம் வாசிப்பேன். இடையில ஒரு லைட் வெயின்ல இந்த கதையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த கதை எனக்கு பிடிச்சது தான். ஆ ஒரு எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கதை. இவர் இவரோட சிறப்பு என்னன்னா, ஒரு நல்ல ட்விஸ்ட் வைப்பார். கதை முடியிற இடத்துல ஒரு நல்ல ட்விஸ்ட் வைப்பாரு. ஆ அது நம்ம எதிர்பாராத ட்விஸ்ட்டாவே இருக்கும். இன்னொன்னு பாசிட்டிவான கதைகள் எழுதுவார். நான் எப்பவுமே சொல்ற மாரி, நான் கொஞ்சம் நெகட்டிவிட்டி நமக்கு தேவைய நம்மள டவுன் பண்ணுது. ஒரு வயது அதிகமான நேரத்துல நெகட்டிவிட்டி நம்மள கொஞ்சம் டவுன் பண்றதுனால, அத கொஞ்சம் ஒதுக்கி வைப்போமேன்னு நெனைப்பேன். இவரோடது பாசிட்டிவான கதைகள். இதுதான் அவருடைய புக்கு. கோ. ஒளிவண்ணனின் சிறுகதைகள். அதிலிருந்து அன்பரசியின் கைபேசி அப்படிங்கிற கதைய நான் இன்னைக்கு வாசிக்கிறேன். கேளுங்க. அன்பரசியின் கைபேசி. பள்ளிக்கூடத்திற்கு கிளம்புவதற்கு தயாரானார் செண்பகம். மம்மி, சனிக்கிழமை ஸ்கூலு லீவ் இல்லையா? மகள் தென்றல். லீவு தான்மா. அப்ப எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்கூல். லீவுங்கிறீங்க? அடுத்த வாரம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குதுமா. இது ஸ்பெஷல் கிளாஸ். ஸ்பெஷல் கிளாஸா? இப்ப ஏன்? உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறது இன்னைக்கு நேத்தா? ஓ ஆமா. ஆனா எப்படி மம்மி? கரெக்டா நான் ஊர்ல இருந்து வர்ற அன்னைக்கு. செண்பகத்தால் அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியவில்லை. 2 ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் மகளும் மருமகனும் பேரனும் பேத்தியும் விடுமுறையில் வந்திருக்கிறார்கள். அரசு பள்ளிக்கூடங்களில் செண்பகம் பணியாற்றும் மேல்நிலைப் பள்ளி சிறப்பு பெற்றது. தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் தேர்ச்சி விகிதம் இருக்கும். இங்கு படிக்கும் மாணவிகள் அனைவரும் ஏழை குடும்பத்தினரும் முதல் தலைமுறையாக படிக்க வந்திருப்பவர்களும் தான். அதனால்
செண்பகத்திற்கு இந்த சிறப்பு வகுப்பு மிக முக்கியம். இதன் பலனாக கூடுதலாக பெறும் மதிப்பெண்கள் மாணவிகளின் எதிர்காலத்தை புரட்டி போட்டுவிடும் என்று அவருக்கு தெரியும். ரொம்ப சின்சியரான டீச்சர். அதே நேரத்தில் தன் செல்ல மகளையும் குழந்தைகளையும் ஊரிலிருந்து வந்த அன்றே விட்டுவிட்டு போகிறோமே என்கிற வருத்தமும் உள்ளது. 20 மணி நேர பயணக்களைப்பு அவர்களை அன்று முழுவதும் உறங்க வைத்துவிடும். அதற்குள் போய்விட்டு வந்து விடலாம் என்று திட்டமிட்டிருந்தார். ஆனால் தென்றல் அப்படி கேட்டவுடன் பதறிப் போய்விட்டார். தென்றல் கணவர் கணேஷ் பாஸ்டனில் குடியிருக்கிறார்கள். 2 குழந்தைகள். 2 வருடத்திற்கு ஒரு முறை வருவார்கள். வருத்தமெல்லாம் வகுப்பறையில் நுழையும் வரைதான். பிறகு இன்னொரு உலகம். செண்பகம் வகுப்பெடுக்கும் விதமே தனித்தன்மை வாய்ந்தது. அங்கே படித்த பழைய மாணவிகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் சொன்னாலே செண்பகம் டீச்சர் தான் நினைவுக்கு வருவார். 56 வயதானவர் என்று செண்பகத்தை சொல்ல முடியாது. இன்னைக்கு யாரைத்தான் சொல்ல முடியும்? என் வயசு சொல்வீங்களா? நான் சொல்ல மாட்டேன் என் வயசு எவ்வளவுன்னு. ஆனா இன்று யாருக்குமே வயது தெரியறது இல்லை. நான் என்னோட வயதை எங்க ஆட்சியோட நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். எங்க ஆட்சி ஒரு 66 67 வயசுல இறந்து போனாங்க. அப்போ நான் நினைப்பேன், அந்த டைம்ல வெளிநாட்டுல உள்ள சினிமா நடிகைகள் அவங்களோட படங்களை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த வயசுல ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கும் நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா எங்க ஆட்சிக்கு 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகள் பெற்ற உடம்பு எப்படி இருக்கும்? ஆனா இன்னைக்கு ஓரளவு நம்ம பிள்ளைகளையும் பெறதை குறைச்சிக்கிட்டோம், உடம்பையும் கவனிச்சுக்கிறோம். அது இந்த இடத்துல ஞாபகம் வந்தது. 56 வயதானவர் என்று செண்பகத்தை சொல்ல முடியாது. உடலில் தேவையற்ற சதைகள் போடாமல் சிக்கென இருப்பார். பள்ளிக்கூடத்திற்கு எப்போதும் எளிமையான காட்டன் புடவை, வசீகரிக்கும் புன்னகை, துரு துரு விழிகள். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எந்தெந்த பகுதிகள் முக்கியம், அதில் எப்படி கேள்வி கேட்பார்கள், எப்படி மாற்றி கேட்பார்கள் என்று விளக்கிக் கொண்டிருந்தார். உட்கார்ந்து கொண்டோ ஒரே இடத்தில் நின்று கொண்டோ பாடம் நடத்துவது பிடிக்காது. பெண் புலி போல 2 வரிசைகளிலும் மேலும் கீழும் நடந்து கொண்டே இருப்பார். இதனால் எல்லா மாணவிகளையும் கட்டுக்குள் வைத்திருக்கவும் முடிகிறது. கூடுதலான விளக்கம் தேவைப்படும் போது கரும்பலகைக்கு செல்வார். அதில் எழுதும்போது கூட வகுப்பறையை பார்வைக்குள் வைத்துக் கொள்ளும் வகையில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நின்று எழுதுவார். நம்ம படிக்கும்போது உள்ள டீச்சர்ஸ் ஞாபகம் வர்றாங்கல்ல. 4வது வரிசையில் சுவர் ஓரமாக உட்கார்ந்திருந்த அந்த மாணவி ஏதோ வித்தியாசமாக செய்வதை உணர்ந்தார். திரும்பிய போது அவள் இயல்பாய் இருப்பது போல காட்டிக்கொண்டாள். தானும் அவளை பார்த்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. தொடர்ந்து பாடத்தை விளக்கிக் கொண்டிருந்தார். தான் வேறு பக்கமாக திரும்பும்போது அவள் குனிந்து தன் 2 கைகளால் மடியில் ஏதோ செய்கிறாள் என்று உணர்ந்து கொண்டார். மிக எளிதாக அந்த பெண் மாட்டிக்கொண்டாள். தன் கால்களுக்கு இடையே கைபேசியை வைத்துக்கொண்டு ஏதோ பார்த்து கொண்டிருந்தாள். செண்பகத்துக்கு எளிதில் கோபம் வராது. வந்தாலும் அதை சரியாக கையாளும் அனுபவமும் பக்குவமும் உண்டு. ஆனால் இன்று தன் நிதானத்தை இழந்துவிட்டார். உன் பெயர் அன்பரசி தானே? ஆமாங்க மேடம். வெளியே போ. மேடம், எனக்கு எந்த விளக்கமும் வேண்டியதில்லை. வெளியே போ. அவள் ஏதோ சொல்ல நினைத்தாள். வார்த்தை வரவில்லை. செண்பகத்துக்கு எரிச்சல் சேர்ந்து கொண்டது. இப்போ நீ வெளியில போகலன்னா நான் இத்தோட கிளாஸை முடிச்சுக்கிட்டு கிளம்புறேன். அவள் கண்ணீர் மல்க வாசலுக்கு சென்று அங்கே நின்று கொண்டாள். அது செண்பகத்துக்கு மேலும் வெறுப்பேற்றியது. என் கண்ணில் படக்கூடாது, போய்விடு என்று விரட்டி விட்டாள். அவள் போய்விட்டாள். நிதானத்திற்கு திரும்ப சில நிமிடங்கள் ஆகிவிட்டன. விட்ட இடத்திலிருந்து பாடத்தை தொடர்ந்தார். 2 மணி அளவில் எல்லோரும் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு வகுப்பை முடித்தார். மனம் நிறைவாக வகுப்பு எடுத்திருந்தாலும் மனசு சற்று கனமாக இருந்தது. அந்த மாணவியை வெளியே அனுப்பியிருக்க கூடாது என்று எண்ணினார். ஏன் இப்படி கடுமையாக நடந்து கொண்டோம் என்று தன்னையே நொந்து கொண்டு தாழ்வாரத்தில் நடந்தார். அவள் அங்கு நின்று கொண்டிருந்தாள். மன்னிச்சிடுங்க மேடம். என்னம்மா, செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிச்சிடுங்க நீ ஈஸியா சொல்ற?
வந்து மேடம், என்ன வந்து போய் 2 வருஷம் கழிச்சு நேத்து ராத்திரி தான் என் மகளும் மருமகனும் பேரப்பிள்ளைகளோட ஊர்ல இருந்து வந்தாங்க. அவங்க கூட இருக்கிறத விட்டுட்டு உங்க எதிர்காலம் தான் முக்கியம்னு ஓடி வந்தேன். நீ செஞ்சது நியாயமா? இன்றும் இப்படி இருக்கிற டீச்சர்ஸை வந்து நம்ம ஞாபகத்துல இருப்பாங்க. இருக்காங்க. சிலர் இருக்காங்க. இல்ல மேடம், அம்மாக்கு ராத்திரிலாம் உடம்பு சரியில்லை, கடுமையா காய்ச்சல், ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு சொன்னேன். வேண்டாம்மா, சரியாயிடும், நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. தம்பியைத்தான் அம்மா பக்கத்துல இருக்க சொல்லிட்டு வந்தேன். முடிஞ்சா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். ஆஸ்பத்திரிக்கு போனாங்களான்னு மெசேஜ் பண்ணி கேட்டேன். சாரி மேடம். செண்பகம் மொத்தமாக உடைந்து போய்விட்டார். ஓ, ரொம்ப சாரிம்மா. ஐயோ, இருக்கட்டுங்க மேடம், பரவாயில்லைங்க. உங்க அப்பா என்னம்மா பண்றாரு? நான் சின்ன பொண்ணா இருந்தப்பவே அவர் செத்துட்டார். ஓ, சாரிடா கண்ணா. செண்பகத்துக்கு சூழ்நிலை கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது. சமாளித்து கொண்டார். அப்புறம் மேலே என்னம்மா படிக்க போற? மெடிசின் பண்ணணும்னு ஆசை மேடம். முதுகில் தட்டி கொடுத்தார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மேடம். நல்லா படி, கவனமா எழுது என்று சொல்லிக்கொண்டே காரில் ஏறினார். மகளையும் பேர குழந்தைகளையும் பார்க்க போகிறோம் என்ற உற்சாகம் தொற்றிக் கொண்டது. வீட்டுக்கு திரும்பும்போது எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இந்திய நேரத்துக்கு அட்ஜஸ்ட் ஆவதற்குள் பாதி விடுமுறை இப்படியே கழிந்துவிடும். கணவரையும் காணவில்லை. இது அவர் உறங்கும் நேரம். 1,00,00,000 ரூபாய் கொடுத்தாலும் கூட மத்தியான தூக்கத்தை விடமாட்டார். டேபிளில் உட்கார்ந்து காலையில் செய்து வைத்து போயிருந்த கத்திரிக்காய் சாதத்தை சாப்பிட தொடங்கினார். இன்னொரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சமையல் கரெக்டாக காம்பினேஷன் போட்டிருக்காரு பாருங்க. கத்திரிக்காய் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். மகள் செய்திருக்கிறாள் போல இருக்கிறது. ஆசையோடு எடுத்து வைத்துக் கொண்டார். ருசியாக இருந்தது. எப்படி இவ்வளவு சுவையாக செய்ய கற்றுக்கொண்டாள்? தன்னால் கூட அப்படி செய்ய முடியாது. பாண்டியின் கைப்பக்குவம் தென்றலுக்கு வந்து விட்டது போலும். தென்றல் தன் பக்கத்தில் வந்து நெருங்கி நிற்பதை உணர்ந்தார். தூங்கலையாடா? இல்ல மம்மி. எப்படி செல்லம் இவ்வளவு டேஸ்டியா செய்ய கத்துக்கிட்ட? நின்று கொண்டே அம்மாவின் மீது அப்படியே சாய்ந்து தன் தலையை அவள் தலை மீது வைத்துக்கொண்டு கன்னத்தை வருடி நெற்றியில் முத்தமிட்டாள். எல்லாம் இந்த டீச்சர் கிட்ட கத்துக்கிட்டது தான். அடச்சி, பொய் சொல்லாத. உங்க அம்மா என்னைக்கு ஒழுங்கா சமையல் பண்ணியிருக்கா? போங்க மம்மி. நீங்க செய்யாமலா நான் சாப்பிடாமையா இப்படி பம்பளி மாஸ் மாதிரி இருக்கிறேன்? ஆமா, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். ஜிம் எல்லாம் போறது இல்லையா நீ? இந்த இடத்துல ஒரு விஷயத்த அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. அதாவது அந்த கால எங்க எங்க வயசுல உள்ள லேடிஸ் வந்து உடம்ப கவனிச்சுக்கிறது, குறைக்கிறது, சாப்பாட்டுல கவனமா இருக்கிறது, அது அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறோம். எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து கவனம் செலுத்தலை. எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் அந்த ஜங்க் ஃபுட் மாதிரி சாப்பிட்டு அவங்களும் உடம்ப பத்தி கவலைப்படல. எங்க மம்மி இதுங்க ரெண்டையும் வச்சுக்கிட்டு கணேஷ் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறாரா? மம்மி, நீங்க இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கணும். நான் அவரை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறேன். நான் ஹீஸ் அ ஜெம் மம்மி. எது செஞ்சாலும் அது எனக்கு சந்தோஷம் கொடுக்குமான்னு யோசிச்சு தான் செய்வார். மகிழ்ச்சி. நான் நம்ம வீட்டுல செல்லமா வளர்ந்தவங்கிறது தெரியும். அதனால எனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நடந்துக்குவார். நான் அவருக்கு அதே மாதிரி நடந்துக்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பத்தரை மாத்து தங்கம். அவள் முகத்தை இழுத்து கன்னத்தில் பாசத்துடன் முத்தமிட்டார். ஈவினிங் என்ன ப்ரோக்ராம் தென்றல்? இதுவரைக்கும் எந்த திட்டமும் இல்லை. அப்படின்னா பீச்சுக்கு போயிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே மம்மி. சரி, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்பதான் என்னால சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். செண்பகம் படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடியவுடன் அன்பரசியின் முகம்தான் வந்தது. நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்? கொஞ்சம் நிதானமா கையாண்டிருக்கணுமோ? கிளாஸை மிஸ் பண்ணிட்டாளே. அவளுடைய மருத்துவ கனவு என்னால் தகர்க்கப்பட்டு விடுமோ? செண்பகத்துக்கு வியர்த்தது. எவ்வளவு முயன்றும் தூக்கம் வரவில்லை. மாலை கடற்கரைக்கு சென்றுவிட்டு காதர் நவாஸ்கான் சாலையில் உள்ள பார்பிக்யூ நேஷனல் உணவருந்தி விட்டு இரவு வீடு திரும்பினார்கள். எல்லோரிடமும் இயல்பாக பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் இருந்தார்.
என்றாலும் பள்ளியில் நடந்த சம்பவம் வருத்திக் கொண்டே இருந்தது. செண்பகத்தின் கணவர் குழந்தைகளோடு ஒரு குழந்தையாக பிளே ஸ்டேஷனில் விளையாடிக் கொண்டிருந்தார். கணேஷ் தமிழ் சீரியல்களை வேற்றுக்கிரகவாசி போல ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். செண்பகம் பால்கனியில் அமர்ந்து இருண்ட வானில் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா எங்கே என்று தேடி அங்கு வந்த தென்றல் அருகில் அமர்ந்தாள். அமைதியாக அமர்ந்திருந்த அவள் சிறிது நேரம் கழித்து, மம்மி என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்டாள். ஏமா இப்படி கேட்குற? கவலையா இருக்கீங்கன்னு தெரியுது மம்மி. எப்பவுமே உங்களை இப்படி பார்த்தது இல்லையே. அம்மாவின் அன்பு கரங்களை எடுத்து தன் மார்பில் வைத்துக் கொண்டாள். செண்பகத்துக்கு ஆறுதலாக இருந்தது. மகள் மடியில் சாய்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. தன் விருப்பத்தை எப்படி தெரிந்து கொண்டாளோ தெரியவில்லை. இன்னும் அருகில் வந்து அம்மாவின் தலையை தன் மார்பில் புதைத்து கொண்டு கைகளால் அணைத்து கொண்டு முதுகில் மிருதுவாக தடவி கொடுத்தாள். இதற்காகவே காத்திருந்தது போல செண்பகம் பொல பொலவென்று கண்ணீரை கொட்டினார். திடுக்கிட்டாள் தென்றல். ஐயோ அம்மா, என்னாச்சு? காலையில் வகுப்பறையிலும் வெளியிலும் நடந்ததை ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். இதுல நீங்க என்ன மம்மி தப்பு பண்ணீங்க ஃபீல் பண்றதுக்கு? அதுவும் இல்லாம இங்க சாரி வேற கேட்டுட்டீங்க. அப்புறம் என்ன? இல்லடி, அவளை கிளாஸ் அட்டன் பண்ண விடாம பண்ணிட்டேன். ஓ, அதான் உங்களை வருத்தப்பட வைக்குதா? ரொம்ப சிம்பிள் மம்மி. நாளைக்கு காலையில அவளை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நாம 2 பேரும் அவ வீட்டுக்கு போவோம். இங்க கூட்டிட்டு வந்து நீங்க அவளுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் என் பங்குக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்கிறேன். போதுமா? இப்ப போய் படுங்க. இந்த இடத்துலையும் 2 தலைமுறைகளுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். அதாவது என்னன்னா, எங்க தலைமுறை ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதையே நினைச்சு குழம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்றைய தலைமுறையில ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிடுறாங்க. உடனே அடுத்து என்ன செய்யணும், பிரச்சனை வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கடந்து போறாங்க உடனே. அது அந்த இதை லேசா அவர் உணர்த்தி இருக்கிறார். இதுல அந்த பொண்ணு உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறான். உன் அப்பா உன்னை சரியா தாண்டி மதிமந்திரின்னு சொல்றாரு. அவருக்கு தெரியும் மம்மி இந்த தென்றலோட அருமை. ஹீ இஸ் ஆல்வேஸ் கிரேட் மம்மி. ஐயா, நீதான் அவரை கிரேட்னு மெச்சிக்கணும். நிம்மதியாக தூங்கினார் செண்பகம். மறுநாள் காலை அன்பரசியோடு தொடர்பு கொள்ள முயற்சித்து முடியாமல் போய்விட்டது. அவள் எந்த பகுதியில் வசிக்கிறாள் என்கிற அளவுக்கு மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தது. செண்பகம் கிளம்பிய போது தென்றல் நானும் வரேன் என்று காரில் ஏறிக்கொண்டாள். ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் பிரதான வீதிகளை கடந்து மேற்கு பகுதிக்கு வந்தார்கள். முத்து, இங்கே அம்பேத்கர் சிலை எங்க இருக்குன்னு பாருங்க என்றார் டிரைவரிடம். அதோ அங்க இருக்குமா, அது பக்கத்துல லெப்ட்ல ரோடு ஒன்று போகுமா, அங்க திரும்புங்க. திரும்பியவுடன் வண்டியை ஓரமாக நிறுத்தச் சொன்னார். எதிர்ப்பக்கம் ஒரு தேநீர் கடை, அங்கே கேட்கலாம் என்று இறங்கினார். கடை முன்பு போடப்பட்டிருந்த பெஞ்சில் ஆட்கள் உட்கார்ந்திருந்தார்கள். கூனிய உடம்போடு வயதான ஒருவர் உட்கார்ந்து கொண்டு தரையை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் இருவர், நடுவயது ஆட்களாக இருந்தாலும் முதியவர்கள் போல இருந்தார்கள். கைகளில் தேநீர் கிளாஸ். இன்னொரு பக்கம் 3 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர். ஒரு கையில் தேநீர், இன்னொரு கையில் சிகரெட். செண்பகம் தங்களை நோக்கி நடந்து வருவதை பார்த்தவுடன் உரையாடலை அந்தரத்தில் விட்டனர். ஒரு இளைஞன் மடித்து கட்டியிருந்த லுங்கியை கால் வரை இறக்கிவிட்டு கையில் இருந்த சிகரெட்டை வீசிவிட்டு அவர் அருகில் வந்தான். இங்க அன்பரசிங்கிற பெண்ணோட வீடு எங்க இருக்கு? தடுமாறினான். அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறார். அவளுக்கு ஒரு தம்பி கூட இருக்கிறான். ஆமாங்க, அந்த லைன்ல அது ஒண்ணுதான் ஸ்கூலுக்கு போகுது. 2வது ரைட்டு திரும்பி உள்ள போனீங்கன்னா 3வது லெஃப்ட். அது சின்ன சந்து, கார் போவாது. அங்கிருந்து நடந்தே போயிடுங்க. அந்த சந்துல எத்தனாவது வீடு? சந்து திரும்பினாலே உங்களுக்கு தெரியும். அங்க கும்பலா ஆளுங்க இருப்பாங்க என்றான் ஒருவன். அந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்துருச்சு. அந்த வீட்டம்மா செத்து போயிடுச்சு இன்னொருவன். செண்பகத்துக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. ஏற்கனவே அவங்க குற்ற உணர்ச்சியோடு அங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணை அம்மாவுக்கு சுகம் இல்லைங்கிறதுக்கு ஒரு மெசேஜ் பார்த்ததை நம்ம சத்தம் போட்டுட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட வந்திருக்காங்க. இங்க ஒரு சாவு நடந்துட்டுனோடனே அவங்களுக்கு மயக்கமே வருவது போல் இருக்கு.
ரங்கராட்டினத்தில் உட்கார வச்சு வேகமா சுத்துற மாதிரி இருந்தது. கீழே விழுந்து விடுவோமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. காரை நோக்கி விரைந்தார். என்னமாச்சு? தென்றல் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஐயோ! முத்து காரை திருப்புங்க, வீட்டுக்கு போகலாம். மம்மி வெயிட், இது சரியில்லை. நாம போய் பார்த்துட்டு வருவோம். கமான் மம்மி. வேண்டாமா, அவளை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லை. என்ன பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அவளுக்கு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தணும். எக்ஸாம் நல்லா எழுதி நிறைய மார்க்ஸ் வாங்க வைக்கிறது முக்கியம். கார் போகாமலே நிற்பதை பார்த்து முதலில் வந்து பேசிய அதே இளைஞர் மீண்டும் காரை நோக்கி வருவதைக் கண்டு, முத்து வண்டியை எடுங்க என்றார். ஒன்றும் இல்லை என்பது போல கை காண்பித்து விட்டு நேரே போய் செகண்ட் ரைட் திரும்புங்க. முதல் சந்து, இரண்டாவது சந்து, மூன்றாவது சந்து. முனை ஓரமாக வண்டியை நிறுத்தச் சொல்லி அம்மாவும் மகளும் இறங்கிக் கொண்டனர். சங்கு ஊதுவதும் பறை அடிப்பதும் கேட்டது. சந்தில் திரும்பிய உடனே கவனித்தனர். சிறிது தூரத்தில் ஒரு வீட்டின் முன்பு கூட்டமாக இருந்தது. அதை சந்து என்று சொல்ல முடியாது. அதற்கான எந்த இலக்கண வரம்புக்குள்ளும் பொருந்தார். வலதும் இடதுமாக ஒழுங்கற்ற முறையில் வீடுகள், குடிசை வீடு, ஓடு, தகரம் என அவரவர் பொருளாதார வசதிக்கு ஏற்ப காணப்பட்டது. திறந்த வெளியில் சாக்கடை. நாய் ஒன்று தேமே என்று படுத்துக் கொண்டிருந்தது. அருகில் இருந்த கைப்பம்பில் தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. கூட்டமாக நின்று கொண்டிருந்தவர்களின் கவனம் இவர்கள் மீது திரும்பியது. பறையடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு உற்சாகம் பீறிட்டு வேகமாக அடிக்கத் தொடங்கினார்கள். சங்கு ஊதுபவர் தானும் சளைத்தவர்கள என்று தன்னுடைய நுரையீரல் பலத்தை காட்டினார். இருவருக்கும் கொஞ்சம் உதறலாக இருந்தது. பெஞ்சு ஒன்றில் கிடத்தப்பட்டிருந்தது. ஒரு ரோஜாப்பூ மாலை போடப்பட்டிருந்தது. கழுத்து வரை வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தது. வாயில் வெற்றிலை திணிக்கப்பட்டிருந்தது. அச்சம் தரும் தோற்றம். முகத்தை பார்த்தால் கிழவி போல இருந்தது. முதுமை சீக்கிரமே வந்துவிட்டது போலிருக்கிறது. செண்பகம் எண்ணிக்கொண்டார். அங்கு வந்து நின்றவுடன் அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இரு கைகளையும் கூப்பி அந்த உடலை வணங்கினார். கண்கள் நாலா பக்கமும் அலைந்தது. அன்பரசியை தேடி. உடல் கிடத்தப்பட்டிருந்த பெஞ்சை சுற்றி பெண்மணிகள் தலைவரி கோலமாக உட்கார்ந்திருந்தார்கள். வெகு நேரமாக அழுகையும் ஒப்பாரியுமாக இருந்தவர்களுக்கு அம்மாவையும் மகளையும் பார்த்தவுடன் ஆச்சரியமும் திகைப்பும் தொற்றிக் கொண்டது. இந்த பெண்மணிகள் வந்து அஞ்சலி செலுத்தும் வகையில் இவள் என்ன காரியம் செய்திருப்பாள் என்று எல்லோர் மனதிலும் ஓடியது. செண்பகத்துக்கு இப்பொழுது ஒரு அசாதாரண சூழ்நிலை. அன்பரசியை காணோமே. மகளை பார்த்தார். தென்றல் சூழ்நிலையை புரிந்து கொண்டாள். அன்பரசி எங்கங்க? அமைதி. அசோக் நகர் ஸ்கூல்ல படிக்குதே அன்பரசி. உடனே அரசி அரசி என்று தொடர் குரல்களாக ஒலித்தன. வீட்டுக்கு இடதுபுறமாக ஒட்டிய வழியில் துள்ளி குதித்து ஓடி வந்தாள் அன்பரசி. செண்பகம் மேடத்தை பார்த்தவுடன் இனிய அதிர்ச்சி. மேடம் நீங்களா? வெரி சாரிமா. மேடம் வாங்க. கைகளை பிடித்து சந்தில் அழைத்து போனாள். அதை வீடு என்று சொல்ல முடியாது. தென்றல் அதிர்ச்சி அடைந்தாள். அவர்கள் தாழ்வாரத்தை விட சிறியதாக இருந்தது. அன்பரசி படுத்துக் கொண்டிருந்த ஒருவரின் அருகில் போனாள். அம்மா, எங்க டீச்சர் மேடம் வந்திருக்காங்க. படுத்திருந்த அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தார். அன்பரசியை அறிமுகம் செய்து வைத்தாள். அம்மா வணக்கம் சொன்னார். உடம்பு நல்லாயிடுச்சுங்களா? பரவாயில்லைங்கம்மா. பசங்க நேத்து மருந்து வாங்கி கொடுத்தாங்க. நல்லா கேட்டுச்சுமா. இப்போ நல்லா இருக்கேன். ட்விஸ்ட் வந்துட்டா. இந்த முதல்ல இறந்தது பக்கத்து வீட்டாம்மா. ஆனா நமக்கு அதை கொண்டு போகும்போது அந்த திட்டுனதுக்கும் அந்த இறந்ததுக்கும் இவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களோன்ட்டும். உடம்ப பார்த்துக்கங்க என்று அவரிடம் கூறிவிட்டு அன்பரசியிடம் திரும்பினார். நேற்று கிளாஸ்ல மிஸ் பண்ணதை நான் உனக்கு தனியா சொல்லித்தரேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா. நேற்று நான் எதையுமே மிஸ் பண்ணல மேடம். வாசலை ஒட்டி சுவர் ஓரமா உட்கார்ந்து நீங்க சொல்றதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் மேடம். இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துல உள்ள பிள்ளைங்களுக்கு தான் அந்த படிப்புல ரொம்ப ஆர்வம் இருக்கு. அது நம்ம பொதுவாகவே பார்க்க முடியுது. அவங்க வீட்டுக்குள்ள அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம நல்லா படிச்சா தான் வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப ஆர்வமா படிக்கிறாங்க. நல்ல வசதிகள் இருந்தும்
சிலர் வந்து படிப்பில் ஆர்வம் காட்டுறதில்ல. வாவ் கிரேட் என்றாள் தென்றல். இவங்க தான் உங்க டாக்டரா மேடம்? ஆமாம்மா, ரொம்ப அழகா இருக்காங்க. தென்றல் புன்னகைத்து அவள் தோளில் கை வைத்தாள். அன்பரசி, உனக்கு கெமிஸ்ட்ரியில ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு, நான் சொல்லித்தரேன். எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். வரேன்கா, கண்டிப்பா. மூலையில் வைத்திருந்த ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து பிரித்தாள். மேடம், ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எடுத்துக்கங்க. வேண்டாமா, நாங்க கிளம்புறோம். அவள் முகம் வாடுவதைக் கண்ட செண்பகம் ஒரு பிஸ்கட்டை எடுத்துக்கொண்டு தென்றலை பார்த்தாள். அவளும் ஒன்றை எடுத்துக்கொண்டாள். நாங்க கிளம்புறோம். புறப்பட்டார்கள். நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண்கள் வாங்கி விரும்புகிற மாதிரி மெடிக்கல் காலேஜில் சேரணும். ஆல் தி பெஸ்ட் என்றாள் தென்றல். நடந்து வரும்போது அன்பரசி, முன்னால் வீட்டு ஆயா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, இன்னைக்கு செத்து போச்சு என்றாள். செண்பகம் வாயே திறக்கவில்லை. கடந்து செல்லும் போது அந்த உடலை பார்த்தார். அந்த கிழவி சிரிப்பது போல் இருந்தது. கதை முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சா? இதுல நிறைய நல்ல நல்ல விஷயங்களை அங்கங்க அந்த பாயசத்துல முந்திரி பருப்பு தூர மாதிரி அந்த ஒரு பணிவா நடந்துக்கிறது, மரியாதையோட நடந்துக்கிறது, அப்படி விஷயங்களை அங்கங்க தூவி இருக்கிறார். நல்ல கதை. கதையோட இணைஞ்ச படத்தை சொல்ற மாதிரியே எனக்கு இந்த கதைக்கும் ஒரு படம் இதை ஒட்டி பார்த்தேன். மலையாள படம். படத்தோட பேரு டிராமா. அதாவது அந்த படத்துல அந்த படத்துக்கும் இந்த இதுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் தான். ஒரு பணக்கார வீட்டில் உள்ள ஒரு அம்மா, வயசான அம்மா இறந்துடுறாங்க. அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த அந்த அம்மா வந்து தன்னோட பூர்வீக இடத்துல தான் தன்னைய அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில இருந்து வர்றதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கு இடையில அந்த அந்த பாடியை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இதில் வந்து அந்த படத்தில் என்ன வருதுன்னா, நம்ம எப்படி திருமணங்களை ஒருத்தர் பொறுப்பில் ஒப்படைச்சோம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு, அது மாதிரி அடக்கம் செய்கிறதையும் ஒப்படைக்கிற மாதிரி வருது. அது ஒரு கம்பெனியில் கொடுக்குறாங்க அவங்கள அடக்கம் செய்கிற பொறுப்பை. அதில் நிறைய நகைச்சுவையான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறாங்க. எந்த விஷயம் இந்த கதைக்கும் அதுக்கும் ஒரு சின்ன டச் இருந்தது அப்படின்னா, இந்த ஆயா கடைசியில் பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு இவர் சொல்கிறார்ல, அது எனக்கு அந்த கதையை ஞாபகப்படுத்துச்சு. என்னென்னா, அந்த கதையில் வந்து மோகன்லால் மெயின் கேரக்டரில் கனிகா அருந்ததி நாக்கு தான் அந்த அம்மா, இறந்து போகிற அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. என்னோட ஞாபக சக்தியை வந்து எங்கள் மிஸ்டர் பாராட்டினார். எப்படின்னா, அந்த அந்த அம்மா வந்து எனக்கு எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருந்தது. கொஞ்சம் அப்படியே யோசிக்கும்போது பிரபுதேவா படத்தில் மின்சார கனவுன்னு நினைக்கிறேன், அதில் அவங்க மதர் சுப்பீரியராக வந்தாங்க. சிஸ்டர் ட்ரெஸ்ஸோடு அந்த அம்மா ஞாபகம் இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் நம்ம கூகுளில் தேடும்போது அதில் மதர் சுப்பீரியராக அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அவங்க வயதானதுனால பல்லு சரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பார்த்தோன்னா அடையாளம் தெரியல. ஆனால் அங்கே நமக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் இருக்கு அப்படின்னு திருப்தி இருந்தது. அருந்ததி நாக் அவங்க தான் இறந்த அம்மாவா நடிக்கிறாங்க. அவங்க வந்து மோகன்லால் தண்ணி அடிச்சுட்டு அந்த ரூம்ல அந்த இறந்த உடலோட இருக்கும்போது அவங்க வந்து பேசுற மாதிரி சில சீன்ஸ் வச்சிருக்காங்க. இடையில இவர் பார்க்கும்போது அவங்க சிரிக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. அந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி இவர் வந்து அந்த இறந்து போன ஆயா வந்து இவங்க அந்த தப்பா நினைச்சத மனசுல சிரிக்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே எனக்கு அந்த படம் ஞாபகம். அது பாருங்க, அதுவும் நல்லா இருக்கு. 41 ஓடிடியில் இருக்கு. சன் நெக்ஸ்ட் 2ல சந்தேகமா இருக்கு. சன் நெக்ஸ்ட் இல்லைன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார், இந்த 2ல ஏதோ ஒன்றில் இருக்கு. பாருங்க, நல்ல படம். நல்லா ஜாலியாகவும் போகுது, நல்லாவும் இருக்கு. 41. ஓகே, வழக்கமாக நான் சொல்கிறது போல் சந்தோஷமாக இருங்க. இந்த வாரம் ஒரு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம். அதாவது பொதுவாக மெசஞ்சரில் வந்து நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, அதெல்லாம் இயல்பாக சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படியே கடந்து போயிடுற மாதிரி பழகியாச்சு. ஒருத்தர் சொன்ன விஷயம் எனக்கு சந்தோஷப்பட்டுச்சு. நான் வந்து
தினம் உங்களோட முகநூல் பதிவை பார்க்கறதுக்காகவே முகநூலுக்கு வரேன்னு சொன்னார். அது அது வந்து நம்ம எழுத்துக்கு கொடுக்குற அங்கீகாரம். எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவருடைய வேலை வந்து அவர் முதல்ல சொல்லும்போது, நான் சும்மா விளையாட்டா சொன்னேன், "பொழைக்கிற வழிய பாருங்க" அப்படின்னு சொன்னேன். "உங்களுக்காகவே வர்றேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்போ "பொழைக்கிற வழிய பாருங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் "உங்களோட முகநூல் பதிவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தினமும் நீங்க போடுற முகநூல் பதிவுகள பார்க்கறதுக்காக வருவேன்." அதுக்காக தான் கொஞ்சம் மெனக்கெடுறோம். அதாவது தொடர்ந்து டெய்லி ஏதாவது ஒண்ணு எழுதிருவோம். ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்து டச்சில் இருப்போம் அப்படின்னு சொல்லி செய்கிறேன். அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுச்சு. நன்றி. அந்த நண்பருக்கு நன்றி. ஓகே. இதையும் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருங்க. ஒரு ஒரு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன். அந்த விஷயத்தையும் சொல்கிறேன் இப்போ. அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பேசிக்கிற இடத்துல கேட்குறாரு, இதயத்துக்கு பேச முடிஞ்சதுன்னா என்ன சொல்லும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அவர் கடைசியில் சொல்கிறாரு, இதயத்துக்கு பேச முடிஞ்சது அப்படின்னா அது வந்து என்னைய நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கோ, நான் உன்னைய 100 வயசு வரைக்கும் உயிரோட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அப்போ நான் எப்போவுமே நான் சொல்கிறேன் மகிழ்வோடு இருங்கள்ங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. சந்தோஷமா இருப்போம். கஷ்டங்கள் இருக்கு. கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த கஷ்டங்களோட கனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். நீங்க ஈஸியா சொல்வீங்க, நீங்க பென்ஷன் வாங்குறீங்க, ரிட்டயர் ஆயிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் நிறைய கஷ்டங்கள கடந்து தான் வந்திருக்கேன். நான் ஒரு நண்பர்ட்ட சொன்ன மாதிரி, சீரியல் டிவி சீரியல்ல வர மாதிரி டிசைனா கஷ்டங்கள்லாம் கடந்து வந்திருக்கேன். இப்ப நினைச்சு பார்த்தோம்னா, நம்மளா இதெல்லாம் கடந்து வந்தோம்னு தோணுது. அது மாதிரி எல்லாருக்குமே கடந்து போயிரும். மன உறுதிய மட்டும் விட்டுறக்கூடாது. சந்தோஷமா இருங்க. இன்னொரு கதையில உங்களோட சந்திக்கிறேன். பபாய்.